அளவற்ற அருளாளர்கள் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். கணிதத்துக்குரிய சகோதரர்கள சகோதரிகளை அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரொன்றால் அருள்மூறும் பள்ளியுடைய சூழ்நிலைக்கு பிறகு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்றைய தொடர் உரையாக அகிலத்தார்களுக்கெல்லாம் அகிலத்து மக்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய உன்னதமிக்க திருமறை குர்ஆன் என்ற தொடரில் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, பொதுவாக அல்லாஹ் யாரின் மீது மார்க்க கல்வியை கேட்பதற்கு அருள் புரிகிறானோ, கல்வியை கொடுப்பதற்கு கற்று அல்லாஹ் கல்வியை கொடுப்பதற்கு இறைவன் தான் அருள் புரியணும். கல்வியை முதல் நாம படிப்பதற்கும் இறைவன் அருள் புரியணும். நாம படித்ததை மக்கள் மன்றத்தை எடுத்து சொல்வதற்கு இறைவன் அருள் புரியணும். இது அல்லாஹ் அந்த மனிதனுக்கு இப்போ கொடுக்கக்கூடிய சிறப்பு தகுதி. அதில் அமர்ந்து கேட்பதற்கு அல்லாஹ் அருள் புரியணும். உலக அடிப்படையில் சும்மா தமிழ்நாடு இந்தியான்னு பேசாமல் உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமிய பள்ளிகள் அனைத்திலும் சுமூகத்துறை நடைபெறும். அங்கே பல ஊர்களில் திருமறை குர்ஆனுடைய விளக்க உரை, ஹதீசுகள் இதெல்லாம் சொல்லப்படும். தொழக்கூடிய 50 பேரும் அமர்ந்திருப்பாங்கன்னு கேட்டால் இங்கே இருக்க மாட்டாங்க. அதனால நாடக்கூடிய தான் அமர்ந்திருப்பாங்க. மாணவர்கள் பல காரணங்களை சொல்லி இடம்பெயர்வதை பார்க்கிறோம். மனுஷன் என்ன நினைக்கிறான்னு கேட்டால், எனக்காண்டி மார்க்கத்தை மாற்று, மார்க்கத்துக்காண்டி நான் மாற மாட்டேன். இது மனிதனுடைய ஒரு பிடிவாதம். என்னன்னு கேட்டால், எனக்கு இந்த வேலை இருக்குது, இந்த வேலை கலெக்டர் வேலை இருக்குது, கையெழுத்து போகணும், நான் டிஎஸ்பியாக இருக்கேன், எஸ்பியாக இருக்கிறேன், இந்த அளவுக்கு அந்த மாதிரி என்ன செய்வாங்க கேட்டால், அப்படி மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் பல பின்னணி உள்ள மனிதன் இருந்து கொண்டிருக்கிறான். அதனால பாவமெல்லாம் பெரிய காரணம் என்ன? அநியாயம், அக்கிரமம், கொலை, கற்பழிப்பு, ஏமாற்று வேலை, மோசடி, தில்லுமுள்ளு, எல்லா கற்பனாவும் காரணம் என்னன்னு கேட்டால், மார்க்கத்தை அறிந்து கொள்ள முயற்சிப்பதில்லை, தானும் கற்றுக்கொள்வதில்லை, பிறருக்கும் கற்றுக் கொடுப்பதில்லை. அது அதற்கு நேரம் இல்லை, காலங்களில் நேரங்காலத்தை காரணம் காட்டுவது, அமர்ந்து உரை கேட்பதில் பொறுப்புக்கு தன்மை, இப்படிலாம் பார்க்கிறோம். எடுத்துக்கொண்டு அப்படி சொன்னால் எவ்வளவோ இந்த தமிழகத்திலே ஒரு சுபூட சில இடங்களில் செத்து புனம் கிடந்த மாதிரி கிடக்கும், மையமாய் கிடக்கும். அந்த பள்ளியாச சுபூத்துறைக்கு பார்த்தோம்னு சொன்னால் சில ஊர்களில் சுபூத்துறைக்கு பெருனா மாதிரி இருக்கும். மேலப்பாளையமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா திருநெல்வேலி மேலப்பாளையம், இன்னும் சில சென்னையில் சில மண்ணடி சில பகுதிகளில் அப்படி ஒரு பெருநாள் சுபூத்துலேயே பெருநாமாய் வந்து போவாங்க. நோப்பராட்சி பெருநாளைக்கு வர்ற மாதிரி, சில பள்ளியில் ஜனாசாவை பார்க்குற மாதிரி தான், ஆட்கள் யாரும் இருக்காது, இப்படி இருக்கிறோம். அது போய் போகுது. அதனால் நம்ம மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு நம்ம பேராவல் கொள்ளணும். அதில் தான் போட்டி போடணும். விசலாசம் அல்லாவுடைய மார்க்கத்தை சொல்லப்பட்ட விஷயம் என்ன? அவருக்கான காசு போட்டு கொடுத்தா, சிரமத்தை கொடுத்து கொடுத்தா, அதில் போட்டி போடாத. அவர் பதவி போடாமல் அதில் அடைஞ்சிருக்கிறான், அதில் போட்டி போடாமல் தனக்கெல்லாம் கல்வி கொடுக்க வேண்டும் என்பதில் நம்ம பேராசைப்படணும். ஒருத்தங்கெல்லாம் தர்மத்தை கொடுத்துருக்கிறான், செல்வத்தை கொடுத்துருக்கிறான், அந்த செல்வத்தை உரியவர்களுக்கு தர்மம் கொடுக்குறான், ஏழை எளியவங்களுக்கெல்லாம். அதுலேயும் இப்போ நம்ம போராடப்படணும். நமக்கு காசு தந்தால் நம்மளும் அந்த மாதிரி தர்மம் கொடுக்கலாமே, உண்ணா நபர் நப்பிப்பயிலா இல்லாமல் இருக்கலாமே என்று சொல்லி அதில் போட்டி போடணும். ஒருவனுக்கெல்லாம் மார்க்க திறமை, பயான் பண்ணக்கூடிய திறமை, எழுத்தறிவு, சிந்தனை அறிவு, அரபிக் இலக்கண அறிவு, எடுத்து சொல்லக்கூடிய புலமை எல்லாம் வாங்கி அதில் போட்டி போடணும். அப்படி வாங்கியிருக்கும் பொழுது என்ன செய்யணும்? அதில் போட்டி போடணும். மார்க் மாத்திரம் சொல்லுது, நான் எடுத்துக்கொண்ட தலைப்பை என்ன இக்கிற நபியை ஓதுங்க, படிங்க. எல்லாம் சொல்லலாம். பிஸ்மி ரபி கல்வியை கலக்கும் போது இறைவனின் பேரால் ஓது. அப்போ தான் நீக்கி மனப்பாட சக்தி வரும். இறைவனின் பேரை கொண்டு ஓதனால்தான் அதில் இறையச்சம் மேம்படும் என்ற அடிப்படையில் குர்ஆன் நமக்கு போதிக்கிறது என்று சொன்னால், இது நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அகிலத்தில் உள்ள அனைத்து மக்களும் வழிகாட்டக்கூடிய திருமறை குர்ஆன் நமக்கு போதிக்கிறது. அப்போ குர்ஆனை கற்றுக்கொள்ளி பிறருக்கும் கற்றுக் கொடுக்கணும் என்று மார்க்க நமக்கு சொல்லக்கூடியது. அது நேரத்தை ஒதுக்கணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் எவ்வளவோ நபிமார்களுக்கு வேதத்தை அருளியிருக்கிறான். வேதங்கள் அருளப்பட்ட பிறகு அந்த வேதங்கள் அருளப்படுற மக்களுக்கு உடன்படிக்கை எடுத்தான். ஏய், இந்த மாதிரி நடப்பியா, இப்படி நடப்பியா அப்படின்னு என்ன செய்யறாங்க, உடன்படிக்கை எடுத்தான்னு குர்ஆன் பேசுகிறது. அப்போ அதில் அவன் மூசா நபியுடைய விஷயத்தை எல்லாம் தெளிவுபடுத்துகிறான். அவருக்கு கொடுக்கப்பட்ட வேதம், அந்த சமுதாயத்துக்கு பனி இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் கொடுக்கப்பட்ட பிறகு பராமுகமாக இருக்க வேதம் கொடுத்தா தொலைஞ்சி போகிறாங்க, பின்பற்றிட்டு வேதத்தை நடைமுறைப்படுத்தினா படுத்தட்டு இல்லாட்டி போகணும்னு விடலை. அல்லாஹ் அந்த கிதாபு வேதத்தை வழங்கக்கூடிய இறைவன் அவர்கிட்ட உடன்படிக்கை எடுத்தான். குர்ஆன் பேசுகிறது 2:93 அல்லாஹ் சொல்கிறான், وَإِذَا أَخَذْنَا مِيثَاقَكُمْ وَرَفَعْنَا فَوْقَكُمُ الطُّورَ خُذُوا مَا آتَيْنَاكُمْ بِقُوَّةٍ وَاسْمَعُوا قَالُوا سَمِعْنَا وَعَصَيْنَا وَأُشْرِبُوا فِي قُلُوبِهِمُ الْعِجْلَ بِكُفْرِهِمْ قُلْ بِئْسَ مَا يَأْمُرُكُمْ بِهِ إِيمَانُكُمْ إِن كُنتُم مُؤْمِنِينَ قُلْ بِئْسَ مَا يَأْمُرُكُمْ بِهِ إِيمَانُكُمْ إِن كُنتُم مُؤْمِنِينَ 2வது அத்தியாயத்தினுடைய 93வது வசனம். உங்களிடம் நாம் உடன்படிக்கை எடுத்ததை எண்ணிப்பார்கள். பனி இஸ்ரவேலர்களே, மூசாவுடைய சமுதாயமே, உங்களிடத்தில் நாம் உடன்படிக்கை எடுத்ததை எண்ணிப்பார்கள். தூர் மலையை உங்களுக்கு மேலே உயர்த்தினோம். மலை பூமியை நட்டி வைக்கப்பட்ட அந்த மலையை அவங்களுக்கு மேலே உயர்த்தலாம். அப்படியே பெரிய அதிசயங்கள்ல பெரிய அதிசயம். ஒரு கொடையை நிறுத்தி தலைக்கு மேலே நிப்பாட்டினா அது ஏற்கத்தக்கது உள்ளதுதான். அந்த கொடை என்னடா தலைக்கு மேலே நிப்பாட்டினா மழை பெய்யுது, நம்ம தற்காத்துக்கிறோம், தண்ணி மேலே படாது என்று. அப்போது பூமியை நட்டி வைக்கப்பட்ட மலையை தலைக்கு மேலே உயர்த்தாங்கல்ல, அதெல்லாம் பாதாளத்தில் கொண்டு போய் மலையை மேலே உயர்த்தினா எப்படி இருக்கும்? உயர்த்திய மலை தலையில் தூக்கி இடிச்சு போட்டாங்க வைங்க, சட்னியாக போய்ப்பாங்க மூசாவுடைய சமுதாயம். அல்லாஹ் சொல்கிறான், அந்த மாதிரி உயர்த்தி உங்களுக்கு உடன்படிக்கை எடுத்தோம். உங்களிடத்தில் நான் உடன்படிக்கை எடுத்ததை எண்ணி பாருங்கள். தூர் மலையை உங்களுக்கு மேல் உயர்த்தினோம். உங்களுக்கு நான் வழங்கியதை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். மூசாவுக்கு வழங்கப்பட்ட அந்த தௌராத் வேதத்தை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள், தாப்பா செவிப்படுங்கள் என கூறினோம். இந்த பலவாக என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டால், வஸ்மவு காலு சமீனா வாசைனா, காலு சமீனா செவிமடுத்தோம், வாசைனா மாறு செய்தோம். செவிமடுத்தோம், செவிற்றும் மாறு செய்தோம். கேட்டால் நீ சொன்ன மாதிரி நடக்கலை. தௌராத்தில் சொல்லப்பட்ட ஒழுக்கம், நன்னறி, நேர்மை, அந்த மாதிரி ஒரு முறையில் எல்லா விஷயத்திலையும் இறைவன் சொன்ன மாதிரி வாழ்வது. செவிமடுத்து கூட்டி எங்கள் வழியில் போயிட்டோங்கிறாங்க. செவிமடுத்து மாறு செய்தோம் என்று அவர் கூறினார்கள். நம்மை மறுத்ததால் அவர்களின் உள்ளங்களில் காளை கன்றினுடைய கடவுள் தன்மை, காளை கன்றின் பக்தி ஊட்டப்பட்டது. நீங்கள் சரியான நம்பிக்கை கொண்டிருந்தால் உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு கெட்டதையே கட்டளையிடுகிறது என்று கேட்பீராக நம்பியே அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். மூசா நம்பிக்கை எல்லாம் சொல்கிறான். ஏண்டா நீ குரான அந்த அவர் கொடுக்கப்பட்ட தௌராத்தையும் பின்பற்ற மாட்டீங்க, நம்பிக்கையும் சரியில்லை. அல்லாஹ் சொன்னால் ஏற்க மாற அல்லாஹ் கிண்டல் பண்ணுறது. மூசா சொல்வார், அல்லாஹ் சொன்னதாங்க செவிட்டும் மாறு செய்தோம் அப்படிங்கிறாங்க. ஒரு நம்பிக்கை சரியில்லை, அதனால தான் காலை கன்ற கடவுளை வணங்கினாங்க என்று அல்லாஹ் பேசலாம். இப்படி அந்த வசனத்தில் அது 2:93 சொல்லி அந்த வசனம். 4வது அத்தியாயத்தினுடைய 154வது இறைவசனம். வரஃபஅனா ஃபௌகஹும் தூர பிமீசாகிஹிம் வகுல்னா லஹும் உத்குல் பாப சுஜ்ஜத வகுல்னா லஹும் லா தஅது ஃபி ஸபதி வஅஹத்னா மின்ஹு மீசாகன் கலீலா. அவரிடத்தில் உடன்படிக்கை இருப்பதற்காக தூர் மலையை அவருக்கு மேல் உயர்த்தினோம். பல இடங்களில் சொல்கிறாங்கல்ல, வேதத்தை கொடுத்தாச்சு, எப்படி வாங்கி தொலைஞ்சிட்டு போட்டு விடாம உடன்படிக்கை கரெக்டாக நடப்பீங்களா, மூசா சொன்னவங்க நடப்பீங்களா, மூசாக்கு அருளப்பட்ட வேதத்தில் சொன்ன மாதிரி நடப்பீங்களா, அவருக்கு எழுத்து ஒழுக்கில் கொடுத்தாங்க பலகையில் அந்த சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தியதால் எல்லாம் கேட்குறான். அவரிடத்தில் உடன்படிக்கை இருப்பதற்காக தூர் மலையை அவருக்கு மேல் உயர்த்தினோம்.
வைத்து உடன்படிக்கை எடுத்தான். பணிந்து இந்த வாசல் வழியாக நுழையுங்கள் என்று அவரிடத்தில் கூறினோம். அதே கேட்க சொல்லி பிடிச்சி கேட்கல. சனிக்கிழமையில் வரம்பு மீறாதீர்கள் என்றும் அவரிடத்தில் கூறினோம். அவரிடம் உறுதியான உடன்படிக்கை எடுப்போம். பணவாக்கு அமுட்டை மீறி விட்டாங்க. ஒரு ஊருக்கு போகும்போது பணிவாக போகாட்டா விடச்ச கட்டி ஆண்டிட்டு போகிறாங்க திமுறில். அப்படி வந்துக்கிட்டு சொல்கிறான். ஒரு ஊரில் போய் போர் போக முசா சொல்கிறாரு, அந்த ஊருக்குள்ளே பணியோடு போங்கன்னா விடச்ச கட்டி ஆண்டிக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு போனாங்க செய்தாங்க. சனிக்கிழமையில் அவங்களுக்கு ஜும்மா, வெள்ளிக்கிழமை நமக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா மாதிரி அவங்களுக்கு சனிக்கிழமை ஜும்மா. சனிக்கிழமை ஜும்மாவுக்கு வாங்கினாலும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. 7க்கு மாறா குரானில் சொல்லப்பட்டது. அந்த சமுதாயத்துக்குள்ள நம்ம இருக்கிறவங்கள குரானில் சொல்லப்பட்ட இதுதான் நடக்கும். குரான் என்னங்க குரான் இல்லைங்க அல்லாங்க நம்ம சமுதாயத்தில் உள்ள கருதலைகள் நடப்பது போன்று நன்மக்கள் கரெக்டாக நடப்பாங்க. இந்த கேடுகிட்ட கருதலைகள் நடப்பது போன்று பயம் இல்லாமல் நடக்கிறது. அந்த மாதிரி இந்த செய்தியாக நடந்தாங்க. சனிக்கிழமையில் வரம்பு மீறினார்கள். ஜும்மாவுக்கு போங்கடா, மூசாமி பயன் பண்ண வர கேளுங்கடா. அல்லது அந்தந்த ஊரில் அந்தந்த மதகுரு இருப்பார், பள்ளியாச அச்சிரத்து இருப்பார். மூசானக்கூடிய காலத்தில் பயன் பண்ண வர்றா, ஜும்மாவுக்கு போங்கடானா போக மாட்டாங்க. அப்போ தான் மீன் அவங்க சோதிப்பதற்காண்டி மற்ற நாளில் ஞாயிற்றுக்கிழமை மீன் வராது. கடற்கரையில் கடலோரத்தில் வாழ்ந்தவங்க ஞாயிற்றுக்கிழமையில் மீன் வராது, திங்களில் வராது, செவ்வாய் புதனில் வராது. இவங்களுக்கு சனிக்கிழமை தான் பெரிய ஜும்மா. அந்த நேரத்தில் சோதிப்பதற்காண்டி மீன்லாம் கரைக்கு வந்துடும். போயிட்டாங்க, படக்கிறதுக்கு போயிட்டாங்க. நல்லா மீன் பிடிக்கிற வலைகளையெல்லாம் சூட்டிக்கிட்டு விடிய விடிய வலைகளையெல்லாம் செஞ்சு தயார் பண்ணிக்கிட்டு சனிக்கிழமை போயிட்டாங்க. தொழுவு வரணும். இப்போது நம்ம சமுதாயத்தில் செய்தார்கள். ஊருக்கு ஜும்மாவில் சொல்லுவேன், தந்திரங்கள் பண்ணுவாங்க. என்ன செய்வாங்க? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யாய் உலகில் ஆமனும் இதா நூதிய லிஸ்ஸலாத்தி யௌமில் ஜும்மா ஃபஸ்ஸவ் யாய் உலகில் ஆமனும் இதா நூதிய லிஸ்ஸலாத்தி யௌமில் ஜும்மத்தி ஃபஸ்ஸவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பை. வெள்ளிக்கிழமை ஈமான் கொண்டவர்களை வெள்ளிக்கிழமையில் ஜும்மாவுக்கு அழைக்கப்பட்டால் தொழுகைக்கு விரைந்து வாருங்கள். ஃபஸ்ஸவ் இலா திக்ரில்லாஹ், இறைவனை நினைவு கூற வாருங்கள். உங்களுடைய வியாபாரங்களை மூடிவிடுங்கள். ஜும்மாவில் இதெல்லாம் சும்மா சாதாரணமாக பேசுகிற உரை. ஜும்மாவில் ஆக்ரோஷமாக பேசுவேன். ஈஸ்புக்கு பிறகு உள்ள உரையில் அப்படி. அதனால் வந்துட்டு பார்க்குறோம். ஜும்மி தந்திரம் பண்ணுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், 1 மணி நேரம் 1.5 மணி ஜும்மா தொழ முடிகிற வரைக்கும் கடையை மூடு. 12 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கு ஜும்மா முடியுதா கடையை மூடு. 1 மணிக்கு சில பள்ளியாசல் ஆரம்பிப்பாங்க, 2 மணிக்கு ஜும்மா முடியுதா அந்த 1:40 2 அந்த பேச்சை எப்படி பேசுகிறாலும் அதை பொறுத்து. அப்படி வந்து ஜும்மா ஒரு கணக்கு வச்சுக்க 1.5 மணி நேரம் ஜும்மா தொழிற்கான கடையை மூணுங்கிறான்னு சொன்னால் தந்திரம் பண்ணுறது. எல்லாத்துலேயும் தந்திரம் தான். கடையை தொங்க வைப்பாங்க. வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் முஸ்லீமுக்கு போகிற சட்டம், காஃபிர்களுக்கு கிடையாது. இல்லை அவன் வந்து இஸ்லாத்தை நம்பலையே. கடையை மூணுன்னு சொன்னால் தந்திரம் பண்ணுறாங்க. அல்லாஹ்வுடைய மனித குல முழுமைக்கும் வழிகாட்டக்கூடிய இந்த குர்ஆன் நல்லா போதிக்கிறான். யௌமுல் ஜும்மான்னு சொல்லக்கூடிய நாளைக்கு தான் வெள்ளிக்கிழமை ஜும்மா. அந்த ஜும்மா பெருநாள் ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவில் கடையை மூடுங்கடா, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கடையை மூடுங்கடான்னு சொல்கிறான். இல்லை மூட மாட்டான்ட்டு என்ன செய்வாங்க? ஒன்று கடையை மூட மாட்டான், திறந்து வச்சு வேறு யாராவது வச்சு தருவான் கல்லாவில். இப்படி தந்திரம் பண்ணுவாங்க. அந்த காசை அவனை எடுத்துகிட்டு போகிறான். 50 பேர் 100 பேர் ஸ்தாபனத்தில் வேலை பார்க்குறான், நிறுவனத்தில் கடைகளில் வேலை பார்க்குறான். வேலை பார்க்குற மணிக்கு நான் பாய் நான் வந்துட்ட தொழுவ வந்தேன் பாய், கடையில் வந்து வேலை வச்சுட்டு வந்தேன் பாய். இது அந்த சனிக்கிழமை மீன் பிடிச்சாங்க, திமுடு பிடிச்சி செய்தாங்கிற மாதிரி செய்தாங்க. எல்லாம் மூடுனா மூடிட்டு போகிறத விட்டுட்டு இந்த மூசா நபி காலத்தில் எல்லாம் செய்தான். அங்கே பெரிய செய்தானுக்கு கூட அவன் மூசா நபி காலத்தில் தான் இருந்தாங்க. ஒருத்த கொண்டுட்டான். கொண்ட பிறகு அல்லா உத்தரவு வந்து ஒரு மாட்டை இருக்குது. அவன் அந்த மாட்டோட ஒரு பகுதியை வச்சு அவனை அடித்தா அது எலும்பி யார் அவனை கொண்டான், எவன் கொண்ட எவன் இவனை சாப்பிடுச்சாங்க என்று சொல்லிடுவான். அப்படின்னு நல்லா செத்து போனான். எதுக்கு சொல்லுவான்? உயிர்ப்பித்து மூசா நபிக்கு சொல்லி அல்லா சொல்லி மூசா நபி மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. என்ன கேட்குறான்? எங்கள் ஆளில் ஒரு ஆளை கொண்டு போட்டாங்க, மூசா இறை தூதர்னு சொல்கிறான். இறை தூதராக இருந்தால் செத்து போனவனை எழுப்பியாமல் கொண்டான்னு என்னை புலன் விசாரணை செஞ்சு ஆளை காட்டு அப்படின்னவொடனே அவரும் சரிஞ்சு அல்லாட்ட கேட்டு அல்லா சொல்கிறான், ஒரு மாட்டை இருக்குங்க, மாட்டை இருக்கு, அதில் ஒரு பகுதியை வச்சு அடித்து செத்து போனவனை அடித்தா எந்திரிச்சு போவான்னு சொன்னோன்னே 1000 கேள்வி கேட்குறான். என்ன மாடு, என்ன கலரு, அது என்ன சாப்பிடும், என்ன எந்த நிறம், அது விவசாயத்துக்கு போகிற மாடா அல்லது கிழட்டு மாடா, வீட்டுக்குள்ள கட்டி போடுற மாடான்னு 1,00,000 கேள்வி கேட்குறான். எல்லாம் சுற்றுல விட்டான். அந்த மாதிரி இந்த பரவாக்க ஜும்மாவுடைய நாளில் பள்ளியா மூடுங்கிறான். இல்லை நாங்கள் கடையில் வேலை பார்க்குறால வச்சுக்குவோம், பேக்கரியாச்சு, இதுக்கு ஹோட்டல் கீட்டல் எல்லா ஸ்தாபனத்துலையும்
என்ன செய்வாங்க, மாற்ற தெரிந்தவர்கள் என்னடா வியாபாரம் லட்சமாக கோடியா தலைக்கு மேலே தங்கத்தை தட்டினா கூட தூக்கி போட்டு எனக்கு மாற்றத்தை விட எதுவும் முக்கியம் இல்லைன்ட்டு அந்த 1.5 மணி நேரம் 2 மணி ஜும்மாக்கு வந்துடுவாங்க கடையை மூடிட்டு. சில பெயர் தாங்கி இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள முஸ்லீம் சைத்தான்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஜும்மா கடையை மூடினா வருவாங்க, யாரையா வச்சுட்டு வருவாங்க. நான் இல்லைங்க, அவர் ராமசாமி வச்சுட்டு வந்தேன், ராமசாமி வீட்டு கொண்டு போகணும், அந்த வெள்ளிக்கிழமை அந்த 2 மணி நேரம் வியாபாரம் நடக்குதுல்ல, ஜும்மாவுடைய 12 மணிக்கு போட்டுறா, 2 மணிக்கு கடையை திறக்கிறா, ஜும்மா முடிச்சுட்டு போய் அந்த 2-3 மணி நேரம் 2.5 மணி நேரம் வியாபாரத்தை ராமசாமியை கொண்டு போப்பாரான், குப்புசாமியை கொண்டு போப்பாரான், இல்லை கள்ளத்தவன், இல்லை ஃப்ராடு. இப்படி மனிதனுக்கு அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சைத்தான் சாத்தப்பட்டு நரகத்து கொள்ளிக்கிட்டே போகிறது சைத்தான்கள் தான். அதனால் அல்லாஹ் சொல்ல உத்தரவை பேசுறதுல இதுலேயே தெரியும் இவன் எப்படிப்பட்ட கேடு கட்டவன், இவன் வரதட்சணை வாங்குவான். அல்லாஹ் சொல்ல போய் ஜும்மா பெருநாளில் கடையை மூடுன்னா மூட மாட்டேங்கிறான். வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் யாரையாவது வச்சுட்டு வந்துடுறான், காசையே அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த 2 மணி நேரம் எவ்வளோ வியாபாரம் வச்சு 10 கோடி ரூபாயா, 1 லட்சமா, 50,000 இவன் தான் வச்சுக்கிறான், முதலாளி வச்சுக்கிறான். அப்போ எப்படி சைத்தான் கள்ளத்தனம் பண்ணுறது? அல்லாஹ் ரசூல் சொன்னால் நீ அல்லா என்னங்க ரசூல் அப்படிதான் இருக்கிறான். நான் திரும்பவே சொல்லிட்டு இருக்கிறேன், அல்லாவை நம்ப வேண்டிய முறை நம்ப மாட்டேங்கிறான் படவாக்க, ரசூலை நம்ப வேண்டிய முறை நம்ப மாட்டேங்கிறான். அல்லாவை ரசூலையும் முறைப்படி நம்பினா கரெக்டாக நடப்பான். இது 2லையும் மனக்குழப்பம் வந்துச்சுன்னு வைங்க, ஏற்ற இந்த இதை நம்ம உருப்படியாக நம்பாட்டி பூசான சமுதாயத்தில் உள்ளவங்க தான் அழிஞ்சு போவாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லிட்டான்னா வெள்ளிக்கிழமை கடையை முன்னா மூடிட்டு போயிடும். அதான் அல்லாஹ் சொல்லிட்டான் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஜும்மா காட்ட அளவு. காலைல 9 மணி 10 மணிக்கு மூட அவசியம் இல்லை. யௌமுல் ஜும்மாவோட சேர்ந்த பாங்கு சொல்லப்பட்டால் கடையை மூடி தொழு வைக்குவா, மார்க்கம் சொல்லுது. தொழுக மூடி மாயெல்லாம் முடிஞ்ச போது கடையை தொழுது சாப்பிட்டு போய் மார்க்கம் சொல்லுது. அவங்க ஆடு மாடு விட்டாங்க நன்மை கிடைக்குமா, அதெல்லாம் உற்சையில் கூலி, அது கூடுதல் நல்லா கிஃப்ட் கொடுக்குறான். ஜும்மா வெள்ளிக்கிழமை பாங்கு சொல்லப்பட்டால் கடையை மூடுறது தான் சட்டம். நீ 11, 12 மணி 10 மணிலாம் கடையை மூடிட்டு வந்தால் கூடுதல் நன்மை. ஒட்டகத்தை தர்மம் கொடுத்த நன்மை, மாட்டை தர்மம் கொடுத்து ஜும்மாவுக்கு நேரத்தை இல்லைன்னே வர்றவங்களுக்கு உனக்கு கட்டளை என்ன, கூடுதல் நன்மை வேண்டாம் அப்படி வா, இல்லை கூடுதல் நன்மை அப்பெல்லாம் நீ வேணாங்க, நான் பாங்கு சொன்ன பிறகு கடையை அடிக்கிறாங்க அடிச்சு அடிச்சு பள்ளியாக இருக்கா. யௌமுல் ஜும்மாவோட தினத்தில் பாங்கு சொல்லப்பட்டால் வியாபார ஸ்தலங்களை மூடிடுங்க நல்லா சொல்லி காட்டுறான்னு சொன்னால் இதை உணர்ந்து கொள்ளணும். அப்போ அல்லாவுடைய மார்க்கத்தை செய்ய மாட்டாங்க. இந்த குரான் இப்படி வழிகாட்டுது, இப்படி நான் சொன்ன மாதிரி அல்லாஹ் சொன்ன மாதிரி நீங்கள் நடந்தீங்கன்னு சொன்னால் சொர்க்கத்தை எல்லாம் வச்சிருக்கிறான். அந்த கஷ்டம் துன்பத்துக்கு பின்னாடி அவங்களுக்கு இலகுமான வாழ்க்கை மறுமை வாழ்க்கை அப்படி அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு கூட என்ன செய்கிறாங்க, வாழ்க்கையில் பார்க்குறோம் ஏற்கமாக நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நம்ம ஜும்மாவுடைய தினத்தில் இந்த கள்ளத்தனம் பண்ணாமல் கடையை முடியணும். சரி, அதை ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லிவிட்டு நாளைக்கு மட்டும் இந்த பார்ப்போம். அதாவது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இந்த தொடரில் ஹுதைபத் பின் யமான் ஒரு சஹாபி சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க 2 விஷயம், நம்பிக்கை சார்ந்த 2 விஷயத்தை ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னாங்க. அது ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு விவகாரமாக இருந்தால் முஸ்லீம் ஒரு ஏகத்துவவாதி இறைவனை அஞ்சக்கூடிய ஒரு முஸ்லீம் என்ன செய்வான், எந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நாங்கள் எந்த ஒரு விஷயமாக தான் சஹாபாக்கள் குர்ஆனில் இருக்குதான் முதல்ல பார்ப்போம். ஹுதைபா சொல்றார், ரசூலுல்லாஹ் சொன்ன 2 மகத்தான செய்தி, ஒன்று நம்பிக்கை சார்ந்த செய்தி, ஈமான் சார்ந்த செய்தியில் என்ன காரியம் செய்யறதாலும் குர்ஆனில் இருக்குதா ஹதீஸ்ல இருக்குதா தேடி பார்த்து செய்வோம். இப்படி செஞ்சதால இந்த ஆள் மனதில் அந்த அமானத்திலும் நம்பகத்தன்மை இடம் பிடித்தது. காலப்போக்கில் அடுத்து 2வது இப்படி ஒரு காலகட்டத்தை சந்தித்தோம். குர்ஆனில் இருக்குதா, குர்ஆன் கட்டளையா, அதை ஏற்பேன் மறுப்பேன், குர்ஆன் சொன்ன மாதிரி நடப்பேன், அனுமதித்ததை செய்வேன், கருத்தை விலகுவேன் என்று குர்ஆன் ஹதீஸின் பக்கம் போனாங்க. அதே சமயத்தில் நம்பகத்தன்மை உறுதியாக இருந்தது, ஈமானில் வலு இருந்தது. இன்னொரு காலம் வந்தது, கண்டதை காட்சி கொண்டதை குடிக்கணும்னு சொல்லி மனுஷன் போயிட்டான் அப்படின்னு ஹுதைபத் பின் யமான் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அது நீண்ட ஹதீஸ். அதன் பேர் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்கிறாரு. ஒரு கட்டத்தில் ஈமானில் குளறுபடி ஆகணும்னா ஒரு தான் தூங்குவான் மனுஷன். தூங்கும்போது அவனுடைய ஈமான் எல்லாம் எடுத்துக்கிடும், எடுத்து கரும்புள்ளி ஒன்று விழுந்துடும் உள்ளத்தில். கரும்புள்ளி விழுந்த பிறகு இவன் சைத்தான் இல்லை, தூங்கும்போது நினைப்பான் காலையில் விடியட்டு அவனை ஏமாற்றுவான் இவனை ஏமாற்றுவான் அப்படின்னு என்ன செய்வாங்க. அப்படி முரண்பாடாக நினைக்கிறது, அடுத்த சண்டைக்கு போவான், இப்படி பலமாக நினைப்பானா. அதனால் அவனுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். ஈமானில் கருப்பு புள்ளி விழுந்து அது கடைசியில் உள்ளங்கையில் காய்ச்சி போன மாதிரி அந்த மாதிரி ஈமான் அவனுக்கு புள்ளி விழுவுது. அதாவது தீக்கங்க காலில் பட்டால் நெருப்புல அந்த மாதிரி என்ன ஆகும், உருட்டி நெருப்பு காலில் பட்டால் கொக்கழிஞ்சாலும் கொக்கழிஞ்சிடும்.
உள்ளத்தில் சைத்தான்களுக்கு ஈமானே இருக்காது. மனித சைத்தான்களுக்கு அல்லாஹ்னா என்ன சொன்னால் கேள்வி பொருளாக்கிடுவாங்க. இடிஞ்ச பொருள் வியாபாரம் பண்ணுவான், மொத்தம் ஏமாற்றிடுவான். நீண்ட அதிசயம் அதில் சொல்கிறேன். அப்போ ஏமாத்தின பொருள் ஏமாந்தவன் சொல்லுவான், அவர் நம்புறனே, அவர் இப்படி திறமையாளி, எவ்வளோ பெரிய ஒரு அறிவாளி, சிந்தனையாளி, அவருடைய ஆற்றல் என்ன, அவருடைய நேர்மையாக எப்படி இருந்தால் அவருடைய அந்த சுறுசுறுப்பு என்ன, விவேகம்லாம் பயங்கரமாக ஏமாற்றி விட்டாங்க. நம்புனேன் மாமா ஏமாற்றிட்டாரு, மச்சான் ஏமாற்றிட்டாரு, நண்பன் ஏமாற்றிட்டாரு, சொந்த இந்த ஊர் நாட்டான ஏமாற்றி விட்டாங்க. அப்படி இப்படி பல மாதிரி இருந்துச்சுவாங்க. ஏமாத்திட்டு ஆய பார்ப்பாங்க, ஏமாத்திட்ட வேண்டும். இப்படி காலம் சைத்தானுடைய காலம்னு சொல்லி புதிய புதுவனியம்மா சொல்கிறாரு. அவர் சொல்கிறார், அப்படி ஏமாற்றி உள்ளங்களுக்கு ஈமான் பறிக்கப்பட்டு நரகத்துக்கு கொடிக்கட்டையாக போயிடுவாங்க என்று சொல்லி உதயபா நபிகளாய் சொல்லி சொல்கிறார். ஒரு காலம் இருந்தது, அது இஸ்லாமியனாக இருந்தால் நேர்மையான கரசுலா காலம், நான் பொருளை வியாபாரம் பண்ணுவேன். இப்போ உதயபா சொல்கிறார், உதயபுத்தின் எம்மான் அவர்கள், இப்போ நான் வியாபாரம் பண்ணுறது விழிப்புணர்வாக இருக்கிறேன். ஒரு காலத்தில் நான் பார்த்து யார்ட்டையும் கொடுத்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு போயிடுவேன். அந்த பொருள் என்கிட்ட வந்துடும், சரக்கை போட்டுக்குவோம், 10 நாள் 1 மாதம் கட்டி என்னுடைய முதல்ல காசை பொருள் வாங்கினது ரூபாய் கொண்டு தந்துடுவாங்க. இப்போ கவனமாக இருக்கிறேங்கிறார் உதயபா. என்ன சொல்கிறாரு என்று சொன்னால், இப்போ நான் யார் இன்னாத்தினாலும் யார் வியாபாரம் பண்ணுறேன் சொல்லப்படும். இந்த ஊரில் இந்த தெருவில் இப்போ தான் நல்லவர் இருக்கிறாரு, நியாயவான் இருக்கிறார், ஏமாற்ற மாட்டார் என்று சுட்டி காட்டப்படும். ஒரு ஊரில் 2 பேரை சொல்லுவான், ஊரில் 1 லட்சம் பேர் வசிப்பான். ஒரு உதயபா சொல்கிறாரு, 1 லட்சம் 2 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய இடத்துல இவன் நல்லவன் குறைக்கிறது சொல்லப்படும். இப்போ எல்லாம் சைத்தானாக இருப்பான். அப்படி ஒரு காலம் உங்கிறார். இப்போ நான் கரெக்டாக இருக்கிறேன், வியாபாரம் பண்ணுறதுல ஒரு காலத்தில் வியாபாரம் பண்ணேன், இந்த ஆகிட்டு பார்ப்பான், நாளை பின்ன காசை கொண்டு கொடுத்துருவாங்க. இஸ்லாமா இருந்தால் இவர் தனிப்பட்ட அறிவிப்பாளர் சொல்கிறார். அறிவிப்பாளர் உதயபா சொன்னதை இஸ்லாமிய மார்க்கமாக தான் அந்த அந்த காசை எனக்கு கொண்டு தந்துடும், திருப்பி தர வச்சிடும் மார்க்கம். இஸ்லாமிய அதிகாரிகிட்ட போய் சொன்னால் காசை வாங்கிட்டு போயிட்டாருன்னா வாங்கி தந்துடுவாங்க. இஸ்லாம் குரான் அதிச அடிப்படைக்கு திருப்பி வந்துடும். கிறிஸ்தவராக இருந்தால் அவருக்கு அவருடைய மதகுருமார்க்கு வாங்கி கொடுத்துருவாங்க. இன்றைக்கு உஷாராக இருக்கிறேன், இன்றைக்கு ரொம்ப கவனமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கு நெருக்கமாக இருக்கிறேன், எவன்கிட்ட வியாபாரம் பண்ணணும், இல்லை ஏமாத்து பேர் வழிகளாக இருக்கிறாங்கன்னு உதயபா சொன்னார்னா 1004 நாள் ஓடி போச்சு. இப்போ எப்படி இருக்கு சிந்திச்சு பாருங்கள். அதை கவனத்தில் வைத்து கொண்டு ஈமானை செதறி விடாமல் அல்லாவுடைய தூதர்னு சொன்ன மாதிரி யாரை ஏமாற்றாமல் நம்ம காசை எவன்டையும் போகக்கூடாது, எவன் காசு நம்மகிட்ட வரக்கூடாது. அந்த மாதிரி ஹலால் ஹராமை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவர்களையும் ஆக்கிரல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் குர்ஆனுடைய இந்த செய்தியை அகிலத்தார்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய உன்னத குர்ஆனுடைய தொடரில் நாளைய தினம் மற்ற விஷயத்தை பார்ப்போம் என்று சொல்லி இன்றைய சுப்புடைய பயனை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.